வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், தனது லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் அந்த லட்சியத்தை எப்படி அடைவது என்ற தெளிவு யாரிடமும் சரியாக இருப்பதில்லை. ஒரு சிலரிடமே அந்த லட்சியத்தை அடைவதற்கான வழி கிடைத்து அவர்கள் வெற்றியும் காண்கிறார்கள். ஒரு சிறுவன் தனது லட்சியத்தை அடைவதற்காக அவன் தாத்தாவிடம் கேட்ட கேள்விதான் இந்த கதை. ஒரு சிறுவன் விடுமுறைக்கு தன் தாத்தா வீட்டிற்கு சென்றான். அப்பொழுது அவன் தாத்தாவிடம் கேட்டான், நான் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று. அதற்கு அவனுடைய தாத்தா பதில் ஏதும் கூறாமல் ஒரு நர்சரிக்கு அழைத்துச் சென்று 2 மரக்கன்றுகளை வாங்கித் தந்து அழைத்து வந்தார். அதில் ஒன்றை வீட்டிற்கு உள்ளேயும் ஒன்றை வீட்டிற்கு வெளியே உள்ள தோட்டத்திலும் நட்டார். பிறகு அந்த சிறுவனிடம் இந்த 2 செடிகளில் எவை நன்றாக வளரும் என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், வீட்டிற்கு உள்ளே உள்ள செடிதான் பாதுகாப்பாக உள்ளது, எனவே அதுதான் நன்றாக வளரும் என்றார். அதற்கு அந்த தாத்தா, காலம் வரும்பொழுது நான் இதற்கு விடை கூறுகிறேன் என்றார். அந்த சிறுவன் விடுமுறை கழிந்து தனது சொந்த ஊருக்கு சென்றான். 2 வருடங்கள் கழித்த பிறகு திரும்பவும் தனது தாத்தாவின் வீட்டிற்கு விடுமுறைக்கு வந்தான். விடுமுறையின் பொழுது தனது தாத்தாவிடம் அதே கேள்வியை மீண்டும் கேட்டான், தனது வாழ்க்கையில் சாதிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று. இந்த முறை அவனுடைய தாத்தா அவன் கேட்ட கேள்விக்கு, 2 வருடங்களுக்கு முன்பு நீ நட்டு வைத்து சென்றாயே, அந்த செடிகளை பார்க்கலாம் வா என்று வீட்டிற்கு உள்ளே உள்ள செடியை காண்பித்தார். அது சிறியதாக வளர்ந்திருந்தது. வீட்டிற்கு வெளியே இருந்த செடி மரமாக மாறி பூத்து காய்க்கத் தொடங்கியது. பார்த்தாயா, அப்பொழுது நீ கூறினாய் உள்ளே இருப்பதுதான் நன்றாக வளரும் என்று. இப்பொழுது பார், உள்ளே இருக்கும் செடிக்கு எந்த இடர்பாடும் இல்லை என்றாலும் அதனால் வளர இயலவில்லை. ஆனால் வெளியே உள்ள செடி மழை, வெயில், புயல் என்று இயற்கை இடர்பாடுகளுடன் போராடி வென்று தற்பொழுது செழிப்பாக மரமாக உள்ளது என்றார். உள்ளே உள்ள செடி போராட்டங்களை எதுவும் சந்திக்காமல் அது வெற்றியை காண முடியவில்லை. தனது வாழ்க்கையிலும் இப்படித்தான். போராட்டங்களை எதிர்கொண்டு தகர்த்தால்தான் தனது லட்சியத்தை அடைய முடியும், வெற்றியின் உயரத்தை பெற முடியும் என்றார் தாத்தா. அந்த சிறுவனுக்கு தான் சாதிக்க வேண்டியதற்கான வழிமுறையும் கிடைத்தது. அவன் சாதித்தும் வென்றான்.